ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நானும் என்னோட ஃப்ரெண்டும் டாஃப் அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டெஸ்ட்டுக்கான புக்லெட்ஸ் தான். எக்ஸாமில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி 10 மார்க் அப்படின்னா 1.5 பக்கம், 15 மார்க்னா 2 பக்கம் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 வந்து 150 மார்க் டெஸ்ட்டும் 2 250 மார்க் டெஸ்ட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு ஜான்வரி மந்த்து ஃபுல்லாக இந்த அரசியலமைப்பு மட்டும் முடிக்கிற மாதிரி பிளான். ஃபஸ்ட்டு வீக்கான டெஸ்ட்டில் 25 டாபிக் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 புக்லெட் 4 வாரத்துக்கு தனியாக இருந்தது. ஆனால் வந்து 25 டாபிக்ஸில் வந்து ஒரு டாப்பிக்கும் 1 பேஜ் அளவுக்கு தான் பேசிக்கான அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அப்புறமா 5 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் சேர்த்தே அனுப்பியிருக்காங்க. இந்த டெஸ்ட் டாபிக் படி வீக்லி டெஸ்ட் எழுதிடணும். எழுதிட்டு நியர்பை இருக்கிற சென்டர் போயும் எழுதலாம், வீட்லேயும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஆன்லைனில் ரிவ்யூ கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வாரத்துக்கான கொஸ்டின் பார்த்தோன்னா அந்த 25 டாபிக் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்கான ரெஃபரன்ஸ் புக் ப்ளஸ் ஸ்கூல் புக் அண்ட் என்சிஆர்டி 3யும் கம்பைன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க 25 டாபிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்த 4 டெஸ்ட்டுமே இந்திய அரசியலமைப்பு தான். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ரெஃபரன்ஸ் புக் வந்து பிரகதீஸ் பப்ளிகேஷன்ஸோட சதீஷ்குமார் சார். இந்த புக்கில் எல்லா டாபிக்ஸுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு டோட்டல் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான 25 டாபிக்ஸுக்கு இந்த புக் ப்ளஸ் ஸ்கூல் புக் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து ஓன் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்தே மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு முடிவெடுத்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம எழுதுகிற டெஸ்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு கைட் பண்ணுறதுக்கும் ஒரு மென்டார் அவசியம். அது நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்கிட்ட போய் கூட ஹெல்ப் கேட்கலாம், ஆர் ஏதாவது ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்ட கூட கேட்கலாம். பட் வந்து கைடன்ஸுன்றது கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு வேணும். ஃபஸ்ட்டு வீக் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது, எந்தெந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வீட்டில் இருந்தே தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4 எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு மெயின்ஸ்க்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறது. டாஃப் அகாடமியோட இந்த குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் பேஜ் ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டைமாக ஏதாவது ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிற சுச்சுவேஷன் இப்போ எனக்கு கிடைக்கல. நான் வந்து கார்ட்டூனிஸ்ட். ஸோ நான் வீட்டிலேயேவும் கார்ட்டூன் சீரியஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனிக்கும் நான் கார்ட்டூன் சீரியஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் கார்ட்டூன் பேஜ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டே எனக்கு கிடைக்கிற ஹாஃப் டே வந்து அதுக்கு ஒர்க்குக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஹாஃப் டே வந்து ஃபுல்லாக வந்து படிக்கிற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து கோர்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம ஓனாக வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணி கொடுக்குறத கரெக்டான மென்டார் வந்து நமக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ கொஞ்சம் கைடன்ஸ் அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணுறது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அதோட கரெக்ஷன், ஒரு நம்ம பேமா வந்து நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் டெஸ்ட் பேஜோட காஸ்ட்டுமே ரொம்ப லோவாக தான் இருந்தது. இப்போ அரசியலமைப்பு 1 மந்த் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து 5 டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 5 டெஸ்ட்டுக்கு அரசியலமைப்புக்கு மட்டும் 2000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதும் அடுத்த சப்ஜெக்ட் நமக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக வந்து அமௌண்ட் இது பண்ணாமல் டெஸ்ட் பேஜ் வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸில் வந்து எனக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எதுக்காகனா இப்போ மெயின்ஸுன்றது நமக்கு ரிட்டன் டைப் ஆனது. ஸோ அதுக்கான ஆன்சர் ஷீட் வந்து மெயின்ஸில் நம்ம எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே கொஸ்டின் அந்த பேஜ் படி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான காஸ்ட், அப்புறமா 5 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. பேசிக்கான ஒரு ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மெட்டீரியலாக இருந்தாலும் ஓவர் வியூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தனி மென்டார் அரேஞ்ச் பண்ணி கைடன்ஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதுறதை திருத்தி தராங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த 2000 கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ப்ரிலிமினரி எல்லாம் ஓனாகவே வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். பட் மெயின்ஸுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது இல்லையா? நிறைய அகாடமி ஃபீஸஸ் எல்லாமே கேட்டு பார்த்துட்டேன். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப மொத்தமாக தான் மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதர் அகாடமிஸில். அண்ட் 1,50,000 அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான். எஜுகேஷனே வந்து இப்போ மணி அவ்வளோ இருந்தால் தான் நம்ம ஜாயினே பண்ண முடியுன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனாலேயே ஓனாக ஸ்டடி பண்ணிடலான்னு வீட்டிலே தான் அவ்வளோ நாளாக ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் மெயின்ஸ்க்கு இந்த டெஸ்ட் பேஜோட ப்ரைஸ் கேள்விப்பட்டதும் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் இந்த டெஸ்ட் பேஜ் எனக்கு ஒர்த்தாக இருக்குன்னு தான் தோணுது. ஸோ இனிமேல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதி முடித்தா தான் தெரியும் எப்படியெல்லாம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த ஸ்டேஜில் இருக்கேன். நோட் மேக்கிங் இப்போதைக்கு ஓனாக பண்ணாலும் அது நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதிட்டு எந்த மாதிரி ரிவ்யூ வருதுன்னு நான் பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.